الحمد لله رب العالمين حمدا كثيرا طيبا مباركا فيه حمدا يوافي نعمه ويكافئ مزيده اللهم صل وسلم وبارك وزد وأكرم وترحم وتحنن على سيدنا محمد وعلى آله وأصحابه ومن اهتدى بهديه واستنى بسنته إلى يوم الدين. أما بعد، يقول الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله إن الله خبير بما تعملون. صدق الله العليم. எல்லாம் புகழும் புகழ்ச்சியலும் பாராட்டுகளும் அனைத்து படைப்பினங்களையும் படைத்து கருணையுடன் நீதத்துடன் பரிபாலிக்கக்கூடிய ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாக்கு உரித்தாகட்டும். ஸலாத்தும் ஸலாமும் அல்லாஹ்வினால் மனித இனத்திற்கு வழிகாட்டுவதற்காக வேண்டி அனுப்பி வைக்கப்பட்ட நபிமார்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடக்கம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், இறுதியாக வந்த எங்கள் உயிரிலும் மேலான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் தோழர்கள் இந்த தீனுடைய அமானிதத்தை பாதுகாத்து அன்று முதல் இன்று வரை நமக்கு எத்து வைத்த நம்முடைய ஆசான்கள், மூதாதைகள், பெற்றார்கள் அனைவரும் மீதும் அல்லாஹ்வின் ஸலாத்தும் ஸலாமும் உண்டாவதாக. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய அனைத்து விவகாரங்களிலும் அல்லாஹ் இறை அச்சத்தை, இறை உணர்வை, குஷூஐ அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். நம்முடைய அனைத்து விவகாரத்திலும் அல்லாஹுடைய ஞாபகத்துடன் தக்வாவுடன் அவன் நம்முடைய அனைத்து விவகாரங்களையும் அவதானிக்கிறான், அதை பதிவு செய்கிறான் என்ற சிந்தனையுடன் வாழும்படி முதல் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசீகத்தும் செய்கின்றேன். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அந்த தக்வாவுடைய உணர்வை எல்லா கட்டத்திலையும் நசீபாக்குவானாக. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் மனிதனை படைத்து இந்த பூமிக்கு அனுப்பி வைத்த நேரத்தில் பிரதானமான 3 நோக்கங்களை, 3 ஆப்ஜெக்டிவ்களை அடிப்படையாக வைத்து அல்லாஹ் மனிதனை படைத்து இந்த உலகத்துக்கு அனுப்பி வைத்திருக்கான். இந்த அனைத்து படைப்பினங்களையும் அல்லாஹ் படைத்த காரணம், படைப்பின் பக்கம் தேவையுள்ளவன் அல்ல அல்லாஹ். அல்லாஹுடைய சிஃபத், அல்லாஹுடைய அந்த சிஃபாத்கள், அல்லாஹுடைய கருண நீதத்தை அல்லாஹ் தெளிவுபடுத்துவதற்காக வேண்டி அல்லாஹ் நம்மை படைத்திருக்கிறார். யாருக்குமே அநியாயம் நடக்கக்கூடாது, யாருக்குமே அநீதி இழக்கப்படக்கூடாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹதீஸில் குதுஸின் ஊடாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அறிவித்த மிக முக்கியமான ஒரு விடயம், நான் அல்லாஹ் ரப்பாக இருக்கிறேன், இந்த அனைத்து படைப்பினங்களின் மீது எனக்கு அதிகாரம் இருக்குது, உரிமை, ரைட்ஸ் இருக்குது, அனைத்தையும் படைத்தவன் நான் மாலிக். ஆனால் அல்லாஹ் சொல்றான், என் மீது நான் அநியாயத்தை என் மீதே நான் அநியாயத்தை ஹராமாக்கி இருக்கிறேன். அதனால நீங்க உங்களுக்கு மத்தியில அநியாயம் இழத்துக் கொள்ளாதீர்கள். யாரும் இன்னொருடைய உரிமையில, யாரும் இன்னொருடைய ஹக்குல, இன்னொருவருக்கு நீங்க குறை, இன்னொருடைய அந்த ஹக்குல உரிமையில நீங்க எந்தவித குறையும் செய்தார்கள். இந்த ஹதீஸுல் குதுஸின் ஊடாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் இந்த துல்முடைய விடயத்தை எவ்வாறு அல்லாஹ் அவதானிக்கிறான், இந்த ஒவ்வொரு விடயங்களையும் அல்லாஹ் அவதானிச்சு கொண்டிருக்கிறான். அநியாயக்காரனை அல்லாஹ் விட்டு வைக்க மாட்டான். நீங்க நினைக்காதீர்கள், வலா தஹ்ஸபன்னல்லாஹ காஃபிலன் அம்மா யஅமலு ஸாலிமூன், அநியாயக்காரர்கள் எதை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற விடயத்துல அல்லாஹ் பராமுகமாக அல்லது அல்லாஹ் அதை கவனிக்காம அவதானிக்காம இருக்கிறான் என்று நீங்க நினைக்காதீங்க. அது ஒவ்வொன்றையும் அல்லாஹ் அவதானிக்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த அநியாயம் துலும் என்று வரும் போது நாம் பொதுவாக எங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகள்
அல்லது எங்களுக்கு மேல் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் அல்லது எங்களுக்கு மேல் இருக்கக்கூடிய எங்களுடைய முதலாளிகள் அல்லது வீட்டுல மனைவி கணவனின் பக்கமும் பிள்ளை பெற்றாரின் பக்கமும் பொதுவாக யாரு பலத்துடன் இருக்கிறாரோ சக்தியுடன் இருக்கிறார்களோ அவர்களால்தான் நமக்கு அநியாயம் நடக்குது என்ற அடிப்படையில் நாம் எல்லோரும் பார்த்துக் கொண்டிருக்கோம். ஆனால் அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அநியாயத்துக்கான லுலுமுக்கான இன்ஜஸ்டிஸுக்கான வரவழைக்கணும் டெபினிஷன் என்னன்னா, உன்னுடைய ஒவ்வொன்றுக்குமான ஒரு ஹக் இருக்குது, உரிமை இருக்குது. அந்த உரிமையில நீங்க குறைபாடு செஞ்சீங்கன்னா அது ஒரு துலும். உரிமையில குறைபாடு செஞ்சீங்கன்னா அது துலும். ஒரு விஷயத்த ஒரு இடத்துல வைக்கணும், அந்த இடத்துல வைக்காம இன்னொரு இடத்துல வைத்திருக்கிறீங்க. அரபுல சொல்லுவாங்க ஒரு விடயத்தை எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல வைக்காம அதுக்கு மாற்றமான இடத்துல வைக்கிறது இருக்குது, அது அநியாயம். ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கப்பட வேண்டிய கண்ணியம் கௌரவம் இருக்குது. புலல் பெற்றார நல்லா கவனிக்கிறாங்க, நல்ல மாளிகை போல ஒரு வீட்டுல வாழ வைக்கிறாங்க, எல்லாத்தையும் கொடுத்திருக்காங்க, அவங்களுக்கு எந்த ஒரு குறையும் சொல்லி கொடுத்தில்ல. ஆனா அந்த பெற்றாருக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியம் வார்த்தையினால அல்லது உள்ளத்தால நீங்க கொடுக்கலண்டா நீங்க அநியாயம் செய்றீங்க. அந்த பெற்றார்கள் ஃபீல் பண்ணக்கூடாது, என் புள்ள எனக்கு எல்லாத்தையும் தந்திருக்கிறான் ஆனா என்னை அவமதிக்கிறான், எனக்கு தர வேண்டிய கண்ணியத்தை, எனக்கு தர வேண்டிய ரெஸ்பெக்ட், எனக்கு தர வேண்டிய இடத்துல தாரான் இல்ல. அவங்க சரி புலன்றது ரெண்டாவது. ஆனா அன்புக்குரிய சகோதரர்களே, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய இடம் கொடுக்கப்பட வேண்டும். அந்த கண்ணியம் இஸ்லாம் நமக்கு கற்றுத்தரக்கூடிய விடயம். அது என்ன? அன்சிலின் நாச மனாசிலகும், மக்களுடைய அந்த தகுதி, அவர்களுடைய அந்தஸ்து, அவர்களுடைய கௌரவத்தின் அடிப்படையில் நீங்க ஒவ்வொருத்தரையும் அந்த அடிப்படையில நீங்க ஹேண்டில் பண்ணுங்க, அந்த அடிப்படையில நீங்க ட்ரீட் பண்ணுங்க, ஒவ்வொருத்தரையும் ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. எல்லாரும் கண்ணியமானவர்கள், எல்லோரும் கௌரவமானவர்கள், அவர்களுடைய உணர்வுகளை மதித்து நடந்துக்கோங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, இன்று நாம் துலும் அநியாயத்தை ஒரு பெரிய மட்டத்துல மேக்ரோ லெவல்ல நடக்கிறதுதான் துலுமாக பார்க்கிறோம். பலஸ்தீன்ல நடக்கிறது அநியாயம், அதுக்கு இரண்டாவது கருத்து இல்ல. சூதான்ல என்ன நடந்து கொண்டிருக்கிறதோ அநியாயம், அது இரண்டாவது கருத்து இல்ல. ஆனா அன்புக்குரிய சகோதரர்களே, சின்ன சின்ன மைக்ரோ லெவல்ல எங்களோட வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒவ்வொரு விடயத்திலையும் துலும் அநியாயம் இருக்குதே, இது பயங்கரமானது. அல்லாஹ் இதை ஒவ்வொன்றையும் பதிவு செய்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பிரிவுக்கு முன்னால் ஒரு தடவை வந்து எல்லா சஹாபாக்களையும் முன்வைத்து சொன்னாங்க, நான் உங்களுக்கு யாராவது ஒரு குறைய, ஒரு கஷ்டத்தை, ஒரு அநியாயத்தை இழத்திருந்தா இங்க உங்களுக்கு சான்ஸ். இப்ப வந்து அந்த அநியாயத்துக்கு உங்களுக்கு பதிலாக அதுக்கான பதில் உங்களோட உரிமையை பெற்றுக் கொள்ளலாம், உங்களுக்கு உரிமையை பெற்றுக் கொள்ளலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாருக்குமே அநியாயம் செய்யாதவர்கள், எல்லோருக்குமே ஹக்க கொடுத்தவங்க. ஆனா பயந்தாங்க, நான் அல்லாஹ்வுக்கு முன்னால போகும்போது யாருமே நின்று எனக்கு முன்னுக்கு வந்து, யா ரசூலல்லாஹ் நீங்க எனக்கு இப்படி நடந்து கொண்டீங்க, நீங்க இப்படி நடந்து கொண்டீங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, அல்லாஹ் எவ்வாறு குர்ஆன்ல வழி நடத்துறான்டா, நாங்க மனிதர்கள், எங்களால தவறு நடக்கும். கண் தெரியாதவர் வந்த நேரத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மிக முக்கியமான பிஸியான ஒரு கன்வர்சேஷன்ல இருந்தாங்க. குறைஷியருடைய தலைவர்கள், முக்கியமானவர்கள், அதுவும் என்ன மார்க்க விவகாரம், அவங்களுக்கு மார்க்கத்தை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனா அந்த குருடர் வந்தாரு. அந்த குருடர் வந்த நேரத்துல அந்த குருடருக்கு கொடுக்க வேண்டிய அவதானத்தை, அட்டென்ஷனை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுக்கல. இந்த டைம்ல நான் இவ்வளவு பிஸியா இருக்கிறேனே, நீ வந்து இப்படி டிஸ்டர்ப் பண்றாய் என்ற அடிப்படையில முகம் கொஞ்சம் சுருங்கிச்சு. அல்லாஹ் ஒரு குர்ஆனுடைய சூறாவை இறக்கினான், அபஸ வதவல்லா அன் ஜாஅஹுல் அமா. உங்களிடத்துல கண் தெரியாதவர் வந்த நேரத்துல அபஸ, உங்களோட முகம் கொஞ்சம் அப்படி சுருங்கிச்சு. அதுக்கு பின்னால அவருக்கு நீங்க அவதானம் செலுத்தாம கவனத்தை மத்த பக்கம் திருப்பினீங்க என்று சொல்லி அல்லாஹ் குர்ஆனுடைய ஆயத்திறக்கி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெக்டிஃபை பண்ணாங்க. இது எவ்வளவு நாங்க எங்கட வாழ்க்கையில ஒரு மனுஷன் பேசும் போது அவருடைய முகத்தை பார்த்து அவருக்கு அட்டென்ஷன் கொடுக்கறதுன்றது நாங்க யாருமே பெருசாக பார்க்கிறோம் இல்ல.
பெருசா பாக்குறோம் இல்ல. சில நேரங்கள்ல நாங்க சரியாக பிஸி ஆகிறோம். பெற்றார் என்ற அடிப்படையில சின்னவர் மகன் வந்து பேசுறார், உங்களோட மகன் வந்து பேசும் போது நாங்க சரியான பிஸி, போன்ல பிஸி, லேப்டாப்ல பிஸி, வேலையில பிஸி. அதனால அது சைட்ல வைக்காம முகத்தை பார்க்காம நாங்க பதில் சொல்லி அனுப்புறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது என்ன சொல்ல வாரண்டா, எங்கட மார்க்கம் எங்கட தீன் எந்த அளவுக்கு ஒவ்வொரு மனிதனுடைய உணர்வையும் மதிக்கணும். எங்களால தவறு நடக்கலாம், ஆனா நாங்க முயற்சிக்கணும், நாங்க ட்ரை பண்ணணும். இந்த விடயத்தை நான் சொல்றேன், எங்கள் எல்லாத்தையும் பேசக்கூடிய என்னையாலையும் இவ்வாறு பல நடந்திருக்கும். ஏன்னா நாங்க பிஸி, எங்களுக்கு எல்லாமே விளங்காது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இந்த விடயங்களை அவதானிச்சு அந்த நேரத்துல ரெக்டிஃபை பண்ணி சொல்றதுக்கு வஹி இறங்கி கொண்டிருந்துச்சு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை அறிவிச்சு கொண்டே இருந்தாங்க. எங்களுக்கு அப்படி எங்களை பார்த்து அவதானிச்சு எங்களை விடயங்களை நீங்க இப்படி நடந்து கொண்டீங்க, இதை மாத்திக்கொண்டது நல்லது தானே என்று சொல்லி சொல்றதுக்கு எங்களுக்கு ஆள் இல்லை. அப்படி சொன்னாலும் நாங்க விருப்பமும் இல்லை. அதுக்கு அப்படி யாராவது வந்து சொன்னா நாங்க விரும்பவும் மாட்டோம். எங்களுக்கு கோவம் ஆத்திரம் வந்துடும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆனால் இன்றைய ஜும்மால இந்த விடயத்தை நான் உங்களுக்கு முன்வைக்கிறேன். அந்த அவதானம் எங்களால இந்த தவறு நடக்கும். இது எல்லோரும் விளங்கிக் கொள்ளணும். எப்படி நாம் ஒவ்வொருத்தரையும் மதித்து கௌரவமாக அவங்களை எப்படி நடந்து கொள்றது. எங்க வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தாளி ஈமானுடைய மிக முக்கியமான ஒரு பகுதி. அந்த விருந்தாளிய அவர் எப்படி உபசரிப்பாரு, கண்ணியப்படுத்துவாரு, கௌரவப்படுத்துவாரு. எங்களோட பேசக்கூடியவர்களை எப்படி கண்ணியமாக கௌரவமாக காத முகத்தை பார்த்து பேசுறது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதுல மிக முக்கியம் என்னன்னா, இதுக்கு 100க்கு 100 நாங்க இதை பெர்ஃபெக்டா செய்வோம் என்றதல்ல. அந்த கவலை எங்களோட உள்ளத்துல அந்த சிந்தனை இருக்கணும், எங்களோட மைண்ட்ல அது இருக்கணும். நான் யாரையும் என் முகத்தால கூட நான் அவங்கள நோவிக்க கூடாது என்ற முயற்சியில நாங்க வாழும். ஒவ்வொருத்தருக்கும் அது அவதானத்தை கொடுத்து நாங்க பேசணும். ஒரு இடத்துக்கு போறோம், செக்யூரிட்டி இருக்கிறாரு, இது எங்களால நடக்கிறது, இன்க்ளூடிங் மீ. எல்லாரும் சிலருக்கு கோபம் ஆத்திரம் என்று வரும் போது அந்த கோபத்தில் ஆத்திரத்தில் ஏதாவது சொல்லிடுவோம். நடந்தா பின்னால கொஞ்சம் உட்கார்ந்து அவதானிச்சு அந்த விஷயத்த கொஞ்சம் யோசிச்சுட்டு அதுக்கு பின்னால வெக்கப்படாம போயிட்டு சொல்லணும், மன்னிச்சுக்கோங்க அப்பா, நான் அன்றைக்கு கொஞ்சம் ஹாஷா இருந்துச்சு உங்கள்கிட்ட, இது மனுஷன் நான் உங்களோட கோபமா கொஞ்சம் பேசிட்டேன், என்னைய மன்னிங்க என்று அதை கேட்கக்கூடிய அந்த மன்னிப்பை கேட்கக்கூடிய அந்த தன்மை எங்கள்கிட்ட இருக்கும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதுல மிக முக்கியமான விடயம் இன்றைய ஜும்ஆல 2 விடயத்தை நான் உங்களுக்கு நினைக்கிறேன். நாம் ஏந்திய அளவு மக்களுடைய கண்ணியத்தை கௌரவத்தை பாதுகாத்து நடந்து கொள்வோம். அல்லாஹ் எங்களை கண்ணியமாக இந்த உலகத்துல வழி நடத்துவோம், ஆகிராலையும் கண்ணியப்படுத்துவோம். மக்களுடைய குறைகளை தவறுகளை இந்த உலகத்துல மறைப்போம். அல்லாஹ் எங்கட குறைகளை எங்கட தவறுகளை உலகத்திலையும் அல்லாஹ் மறைப்பான், ஆகிராலையும் அல்லாஹ் மறைப்பான். இது மனிதர்களோட எங்கட தீன் என்று சொல்றது அதிகமான விடயம். அது வந்து ஹியூமன் இன்டராக்ஷன் வித் அதர்ஸ். எங்கட மார்க்கம் அதிகமாக பேசுறது, எங்கட பிக்ர் அதிகமாக பேசுறது மற்றவர்களுடனான உறவு. தொழுக, நோன்பு, ஹஜ்ஜி, ஜகாத் எல்லாத்தையும் விட கூடுதலாக ஒலியும் கணக்குல பேசிருக்குது எதுன்னா மற்றவங்களோட எங்கட இன்டராக்ஷன். எப்படி அது சொல்லுவாங்க, முஆமலாத் இன்டராக்ஷன், குடுக்கல் வாங்கல், ஒருவருக்கு மத்தியில் உள்ள உறவு. அது பண ரீதியான உறவாக இருக்கலாம், குடும்ப ரீதியான உறவாக இருக்கலாம், சமூக ரீதியான உறவாக இருக்கலாம், அல்லது அண்டை வீட்டாரை கொண்டு உறவாக இருக்கலாம். இது எதிலையும் யாருக்கும் அநியாயம் நடக்கக்கூடாது. நாம் பாதையில போகும்போது பாதைக்குரிய ஹக்கிண்டா வேற யாருக்கு இடைஞ்சல் இல்லாம நான் நடந்து கொள்வோம். நாம் வாகனம் ஓட்டுறது இன்னொருத்தருக்கு இடைஞ்சலாக இருக்கக்கூடாது, எங்களோட பார்க்கிங் இன்னொருத்தருக்கு இடைஞ்சலாக இருக்கக்கூடாது. இது எங்களோட மார்க்கத்துடைய பேசிக். ஆனா இன்று என்னண்டா, மார்க்கம் என்ற பேரில் மற்றவங்களுக்கு இடைஞ்சல், மற்றவங்களுக்கு பிரச்சனை. இத பேசினா சிலர் சொல்லுவார்கள், என்னண்டா என்ன ஹஜ்ரத், எங்களை விட மற்ற மார்க்கத்துல எல்லாம் எவ்வளவு இடைஞ்சல் இருக்குது, எவ்வளவு சத்தமாக. என்னுடைய என்னண்டா, நான் இந்த லவுட் ஸ்பீக்கர்ல மிக சத்தமாக அதான் சொல்றத கூட நான் விரும்புறேன்ல. இஸ்லாத்துல ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அதான் சொல்வர்
ஒரு உயரமான இடத்துல இருந்து அதான் சொல்லணும். ஏண்டா அவருடைய நேச்சுரலான சத்தம் எவ்வளவு தூரம் போமோ அந்த அளவு தூரத்துக்கு தான் அந்த சத்தம் போகும். இன்று பெரிய லவுட் ஸ்பீக்கர் போட்டு இருக்குது. எப்படின்னா அல்லாஹு அக்பர், பக்கத்துல ஒரு வீடு இருந்தா சின்ன புள்ள தூங்குற புள்ள பயந்து பிடிக்கிட்டு எலும்புற அளவுக்கு சத்தம். மார்க்கத்துல பேர்ல ஒரு நோயாளி இருந்தா அந்த நோயாளிக்கு அதுல இடைஞ்சல். இது புது அநியாயம். இன்னும் சில ஊர்கள்ல இது பல இடங்கள், சில ஊர்கள்ல முஸ்லிம்கள் சிறந்து வாழக்கூடிய பகுதிகள்ல என்ன நடக்குதுண்டா எல்லாமே இகாமத்தும் லவுட் ஸ்பீக்கர்ல, தொழுகை நடத்துறதும் லவுட் ஸ்பீக்கர்ல, எல்லாமே லவுட் ஸ்பீக்கர்ல. ஒரு பயான் நடக்குதுண்டா அதுவும் லவுட் ஸ்பீக்கர்ல. எல்லாருக்குமே இடைஞ்சல். அல்லாஹ் அக்பர். இன்றைய டாபிக் லவுட் ஸ்பீக்கர் அல்ல, நல்ல நினைவுங்க. இன்றைய டாபிக் என்னன்னா எங்கட எந்த ஒரு செயலும் இன்னொருத்தருக்கு இடைஞ்சலாக மாறக்கூடாது. எங்கட எந்த ஒரு செயலின் இன்னொருத்தர உள்ளத்தை நோவிக்கக்கூடிய முறையில் அமையக்கூடாது. அது ஒரு அநியாயம், துலும். அது ஒரு அநியாயம், துலும். எங்கட இப்ப மினரத் கெட்டது, பள்ளியில மினரத் குப்பா இருக்குது. மினரத் சும்மா அழகுக்கு கெட்டல, அதுல ஒரு ஒரு பர்பஸ் இருந்துச்சு. என்னன்னா முந்தைய முஅத்தின் என்ன செய்வாருண்டா அந்த படியில் அப்படி ஏறி போயிட்டு அங்க மேல இருந்துதான் அதான் சொல்லுவார். அதுக்குதான் இஸ்லாமிய ஆர்கிடெக்ட்ல அந்த மினரத்தை கட்டினாங்க. இங்க பள்ளிகள்ல என்ன மினரத்தை அழகாக்கு கட்டி இருக்கிறோம். நான் அப்படிதான் மேல ஏறிதான் சொல்லணும் என்று சொல்லல. ஆனா இதுல இந்த நாட்டுல கூட ஒரு சட்டம் இருக்குது. இந்த நாட்டுல கூட சட்டம் இருக்குது. நீங்க வெரி லவுட் ஸ்பீக்கர் போட்டா அதுக்கு ஒரு அளவு இருக்குது. அதை செக் பண்றதுக்கு கெஜெட் இருக்குது. இது எவ்வளவு சத்தம் கூடயா இல்லையாண்டு. இன்னைக்கு உங்களோட கையில ஐபோன் இருக்குது, உங்களோட கையில சில ஸ்மார்ட் வாட்சில் இருக்குது. அதுல ஒரு ஆப்ஷன் இருக்குதுன்னா மிச்சம் சத்தம் கூடின ஒரு இடத்துக்கு போனா அது இண்டிகேட் பண்ணும். என்னண்டா இதுல சத்தம் கூட, இது உங்களுக்கு சரியில்லை. இண்டிகேட் பண்ணுதா இல்லையா? எல்லாத்த கையில ஸ்மார்ட் வாட்ச் இருக்குது, அது இண்டிகேட் பண்ணும் எனக்கு சத்தம் கூட. அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படியான விடயங்களை கூட இது சின்ன விடயம், யாருமே அவதானிக்கிறாங்க, யாருமே கவனிக்கிறாங்க இல்ல. இதை சொன்னா அவங்க சொன்னாங்க இல்ல மத்தவங்க போடுறாங்களே, மத்தவங்க சத்தமா பண போடுறாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, மத்தவங்க செய்யறது அல்ல எங்களுக்கான மார்க்கம், மத்தவங்க செய்யறதல்ல நாங்க செய்யற. எங்களுக்கு இந்த ஒரு மார்க்கம் இருக்குது, எங்களோட ஒரு வழிகாட்ட இருக்குது. நாங்க அழகிய முறையில் அமையணும். எங்களுக்கு எவ்வளவு இடைஞ்ச சில நேரங்கள்ல சில செயல்பாடுகள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதே போலதான் அண்டை வீட்டார்கள், எங்களோட பக்கத்துல இருக்கிறவங்க அண்டை வீட்டார்கள், அவங்களோட என்ன டிஸ்டர்ப் எந்த அளவுக்குண்டா நீங்க ஆக்குற சாப்பாடு வாசம் பக்கத்து வீட்டுக்கு போறண்டா நீங்க கூடுதலா கொஞ்சம் ஆணத்தை போட்டு அங்க கொஞ்சம் அனுப்பி வைங்க என்று சொல்ற மார்க்கம். எந்த அளவுக்குண்டா அங்க அந்த வாசம் வந்தோன்னு அவங்களுக்கு சாப்பிடறதுக்கு சாப்பாடு இல்லாம இல்ல, சின்னத்துக்கு விரும்புவாங்க. அடே இது இன்னைக்கு நாங்க எங்கட வீட்டுல இறைச்சி இல்ல, அல்லது எங்கட வீட்டுல மீன் தான் ஆக்கிக்குது, அங்க ஆக்குறது கொஞ்சம் நல்ல வாசமாக இருக்கின்ற உணர்வு இருக்குது. அதையும் மதிக்க சொல்லி எங்கட மார்க்கம் சொல்லுது. எவ்வளவு ஒரு அழகான ஒரு மார்க்கம், எவ்வளவு பியூட்டிஃபுல்லான மார்க்கம். இது மிக முக்கியமான. நாங்க அன்புக்குரிய சகோதரர்ல நேற்று என்னுடைய நண்பர் ஒரு வீடியோ கட்ட காட்டினார், இதை சொல்லி நான் முடிக்கிறேன். இந்தியால எங்களுக்கு தெரியும், இந்தியால முஸ்லிம்கள் சிறுபான்மையா வாழ்ந்தாலும் உலகத்துல இந்தோனேஷியாவுக்கு பின்னால அதிகமாக முஸ்லிம்கள் வாழ்ற நாடு எதுண்டா இந்தியா. இந்தோனேஷியால 270 மில்லியன் பாப்புலேஷன், இந்தியால 180 190 200 மில்லியனுக்கு கிட்டே ஆகக்கூடிய அளவுக்கு பெரிய ஜனத்தொகை. அப்ப அங்க ஒரு அரசியல்வாதிடத்துல அப்பதான் யோசனை, அந்த அரசியல்வாதிடத்துல இஸ்லாமிய சட்டங்களை பத்தி அங்க இப்ப இருக்கக்கூடிய அரசியல் சூழலே கொஞ்சம் வித்தியாசம். முஸ்லிம் பர்சனல் லா பத்தி கேட்கிற நேரத்துல அவன் திருப்பி ஒரு கேள்வி கேட்கிறான். அவன் நல்லவன் என்று சொல்ல வரல, அவர் நல்லவன் ஒரு கேள்வி கேட்கிறான். நீங்க முஸ்லிம்கள் நல்லவனா? உங்களுக்கு கல்யாண விஷயத்திலையும் 4 திருமணங்களை முடிக்கிறதுல மட்டும்தான் உங்களுக்கு முஸ்லிம் லா வேணுமெனா? களவெடுத்தா கைய வெட்டணும், பேங்க்ல நீங்க என்னை வட்டி எடுக்க கூடாது, வட்டி கொடுக்க கூடாது என்றெல்லாம், இதுல எல்லாம் ஏன் நீங்க உங்களோட இஸ்லாமிக் லா நீங்க கேட்காம இருக்கிறீங்க? உங்களுக்கு எது சூட்டபிளா இருக்குதோ அதை மட்டும்தான் உங்களுக்கு இஸ்லாமிக் லாவாக நீங்க கேக்குறீங்க. களவெடுத்தா இன்ன தண்டனை, படுதூறு சொன்னா இன்ன தண்டனை, பொய் சாட்சி சொன்னா
இந்த தண்டனை, ஜினா செஞ்சா இந்த தண்டனை, வட்டில ஈடுபடக்கூடாது, இதெல்லாம் இஸ்லாமிக் லா தானே. இது எல்லாத்தையும் உங்களுக்கு எப்படி பிரிக்கலாம்? இது பிரிக்கலுமா? பிரிக்க முடியாது. அதெல்லாம் உங்களோட லா, உங்களோட சட்டம். ஆனா ஏன் அதை கேட்கறீங்க? இல்ல அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படியான ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல நாங்க இருக்கிறோம். எங்களுக்கு பிக் அண்ட் சூஸ் அதை நாங்க பயன்படுத்துறோம். தேவைக்கு மார்க்கம் என்போம், அதை பயன்படுத்துவோம் எங்களுடைய குடும்பத்துடைய சில விடயங்களை சாதிச்சுக் கொள்றதுக்கு. அரசியல்வாதிகள் அதை பயன்படுத்திக் கொள்வார்கள் மக்களுடைய உணர்வுகளுக்காக வேண்டி. ஆனா உண்மைக்கு அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் எல்லோரும் பயப்படணும். ஒரு நாள் அல்லாஹ்வுக்கு முன்னால நான் நிக்கணும், அல்லாஹ்வுக்கு முன்னால நான் நிக்கணும். அதனால எனக்கு எதெல்லாம் என் வாழ்க்கையில கொண்டாட முடியுமோ அந்த அனைத்தையும் நான் கொண்டாடுறதுக்கு முயற்சி செய்யணும். நாங்க பெர்ஃபெக்ட் இல்ல, நான் என்ன சொல்றேன்டா, நாங்க யாருமே 100க்கு 100 சுத்தமானவர்கள் அல்ல. ஆனா எங்களோட உள்ளத்துல அந்த தேவைப்பாடு இருக்கணும். அதுக்காக வேண்டி முயற்சி செஞ்சு கொண்டே இருக்கணும். அதுக்காக வேண்டி ஒருவருக்கு ஒருவர் நாம் உதவியாக இருக்கணும். ஒருவருக்கு ஒருவர் அதுல நல்ல விடயங்களில் என்ற அடிப்படையில் நடந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறுதியாக ஒரு விடயத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். அது என்னன்னா, இன்று எங்களுக்கு வந்திருக்கக்கூடிய இந்த கம்யூனிகேஷன் தொடர்பாடலுடைய இந்த டெக்னாலஜி எங்க கையில வந்திருக்குது. அதுல முழு உலகம் அதுக்குள்ள இருக்குது, முழு உலகம் அதுக்குள்ள இருக்குது. இதுல அன்புக்குரிய சகோதரர்களே, இதுல நாம் எந்த அளவுக்கு அதிகமான நேரங்களை கழித்துக் கொண்டு இதனால எங்களுடைய அடிப்படை பேசிக்களுக்கு நாம் கவனம் செலுத்த வேண்டியதை மறந்துட்டு அதிகமான நேரம் தேவையில்லாத விவகாரங்கள்ல தான் அவதானங்கள் இருக்கு. மனுஷனுக்கு போக்கஸ் பண்ண முடியாது. எத்தனை விடயங்கள், எவ்வளவு இன்ஃபர்மேஷன். இதுக்கு முன்னால ஒரு காலம் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க, அவங்களுக்கு வந்த தகவல்கள் லிமிட்டட். ஆனா அந்த தகவல்களின் அடிப்படையில் அவர்கள் வாழ்ந்தார்கள். இன்று எந்த அளவுக்கு சொல்வார்கள், எதிர்காலத்துடைய ஆயில் பெரிய வளம் என்னண்டா டேட்டா என்றாங்க. ஆனா டேட்டா, அந்த ரா டேட்டா இருக்குது, அது பாரம். அதை சரியா ரிஃபைன் பண்ண வேண்டும். அந்த டேட்டா இன்ஃபர்மேஷனாக மாற வேண்டும், ஒரு தகவலாக. அந்த தகவல் ஒரு நாலேஜாக மாற வேண்டும். அந்த நாலேஜ் விஸ்டமாக எங்களோட வாழ்க்கையில நமக்கு நலவுகளை தரக்கூடியதாக மாற வேண்டும். இன்று எங்களுடைய எல்லா போன்கள்லையும், எங்கள்கிட்ட இருக்கிற எல்லா டிவைஸ்லயும் கூட என்னன்னு பார்த்தா, எங்களுக்கு தேவையானதா தேவையற்றதான்னு பார்த்தா 70% ஜங்க், 70% தேவையற்றது. அதை நாங்க ப்ரோசஸ் பண்றோம் இல்ல. நாங்க பாக்குறது, அன்றாட பாக்குறது, தேவையானது எவ்வளவு பாக்குறோம், தேவையானது என்ன, தேவையற்ற விடயங்கள் எவ்வளவு நாம் பார்த்து கொண்டிருக்கோம். இதனால எங்களோட வாழ்க்கையில குவாலிட்டி இல்லாம போயிட்டு இருக்குது, நிம்மதி இல்லாம போயிட்டு இருக்குது, போக்கஸ் இல்லாம போயிட்டு இருக்குது. எங்களோட வாழ்க்கையில் ஒரு விடயத்தை அடையலாம் போயிட்டு, சரியான டிஸ்டர்ப். இடையில ஒரு விடயத்தை கவனிச்சு கொண்டு இருக்க போல போன்ல கிங்கு சத்தம் வருது, அதை பாக்குறோம், தேவையில்லாத ஒரு மெசேஜ். ஆனா எங்களோட அவதானம், கவனம் எங்கேயோ போதும், கவனம் எங்கேயோ போனதோட நாங்க அங்க இல்ல. மனுஷன் யாருண்டா எங்களோட உடம்பு மட்டுமல்ல, மனிதன் என்றது எங்களோட அவதானம், எங்களுடைய அட்டென்ஷன். நீங்க அன்னைக்கு இல்லண்டா நீங்க இல்லங்க, உங்களோட அட்டென்ஷன் அங்க இல்லண்டா நீங்க இல்லங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஜென்ஸி அவங்களை அதுல இருந்து வெளியே எடுக்கலாம். அவங்க அதோட தான் வாழணும், நாங்களும் அதோட தான் வாழணும். அதை ஹராம் என்று சொல்லி, அதை பாவம் என்று சொல்லி வீண் செய்யலாது. அதை எப்படி நாங்க பயன்படுத்துறது, எந்த முறையில பயன்படுத்துறது, அதனால அநியாயம் எங்களுக்கு நடக்கக்கூடாது. அதனால யாருக்கும், இதை செய்தவர்கள் யாருமே அவங்களோட பிள்ளைகள், அவங்களோட குடும்பத்தை இதை விட்டு தூரமாக்கி வச்சிருக்காங்க. ஏண்டா அதுல அவங்களோட டைம் போனா போக்கஸ் இல்ல. அவங்க என்னண்டா திருப்பேண்டா, மத்த எல்லாரையும் எல்லாத்தையும் பணத்தை எடுத்துட்டு அவங்க நல்ல சந்தோஷமாக அவங்களோட குடும்பம் பிள்ளரும் நல்லா இருக்கணும் என்ற அடிப்படையில அவங்க சில விடயங்களை பிறந்திருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் வாழக்கூடிய இந்த காலத்தில் நாம் குறுகிய காலம் தான் வாழ்க்கை, வேகமாக நாம் ஆஹிராவின் பக்கம் பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறோம். அதனால நீங்க ஒவ்வொருத்தரும், நான் ஆஹிராவுக்கு என்னத்தை அனுப்பி வைத்திருக்கிறேன், முன்கூட்டி என்ன அனுப்பி வைத்திருக்கிறேன் என்ற விடயத்தை பாருங்கள். சுருக்கமாக இன்றைய மெசேஜ், 2 மெசேஜ் உங்களுக்கு முன்வைக்கிறேன். யாருக்குமே
உங்களோட செயல்பாடுகளாலேயோ அல்லது உங்களோட எந்த ஒரு வார்த்தைகளாலேயோ எந்த ஒரு முறையிலையும் அநியாயம் இழக்காதீர்கள். உங்களால இடைஞ்சல் யாருக்கும் உருவாக்காதீர்கள். இது இஸ்லாத்துடைய ஒரு அடிப்படை. அது ஒவ்வொருத்தருக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியத்தை, கௌரவத்தை நீங்க அந்த அடிப்படையில கொடுத்து நடந்துக்கோங்க. இரண்டாவது மிக முக்கியமான விடயம் தான், அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று எங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய இந்த வளங்களை நமக்கு பிரயோஜனமாக அதை பயன்படுத்துங்கள். அதனூடாக நம்மையும் நம்ம குடும்பத்தையும் சமூகத்தையும் ஒரு நாசகரமான நிலைமைக்கு கொண்டு போறதுக்காக அதை பயன்படுத்தாதீர்கள். அதனால நலவுகளை பெற்று மக்களுக்கு நலவுகளை பரத்தக்கூடியவர்கள் ஆயிடுவோம். யாருக்குமே அநியாயம் செய்யாமல் அல்லாஹ் இடத்துல நாம் வேண்டிக் கொள்வோம். யா அல்லாஹ், யாருக்குமே அநியாயம் செய்யாம உன்னையே நாம் வந்து சந்திக்கணும். எல்லோரிடத்திலையும் மன்னிப்பு கேட்டு எல்லோருடைய துஆவை பெற்று நாம் இந்த உலகத்தை விட்டு பிரியணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் அப்படியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து அவனுடைய பொருத்தத்துடன் இந்த உலகத்தை விட்டும் பிரியக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. பெற்றெடுத்த தாய் தந்தையர்கள், உற்றார் உறவினர்கள், அவருடைய ஆசான்மார்கள், நண்பர்கள், நம்முடன் அன்பாக கருணையுடன் நடக்கக்கூடிய அனைவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. முஸ்லிமான ஆண்கள், பெண்கள் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யாரெல்லாம் கபராளிகளாக இருக்கிறார்களோ யா அல்லாஹ் அவர்களுடைய கபறுகளை ஒளிமயமாக்கி வைப்பாயாக.